கண்ணியமானவர்களே, பணத்திற்காக வேண்டி கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான அமல் ஒன்றுதான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு பணத்திற்காக வேண்டி கஷ்டப்படக்கூடியவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு, நிறைய நபர்களுக்கு கணவன் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நிறைய நபர்களுக்கு கணவன் இருந்தும் எந்த விதமான பண உதவியும் செய்யாமல் இருக்கலாம், அல்லது பணமே இல்லாமல் தன்னுடைய வீட்டுக்கு வாடகை கொடுப்பதற்கு பணம் இல்லாமல், தன்னுடைய பிள்ளைகளின் செலவினத்திற்கு பணம் இல்லாமல், இன்னும் தன்னுடைய தேவைகளுக்கு தனக்கென்று ஏதாவது ஆடை வாங்க வேண்டும், நகை வாங்க வேண்டும், அல்லது ஏதாவது விருப்பப்பட்ட பொருட்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையில் இருந்தாலும் பணமே இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள், இப்படி பணமே இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு அமல் உங்களுக்கானது தான். இந்த ஒரே ஒரு அமலை நாம் சொல்லக்கூடிய முறைப்படி இந்த 3 இடங்களில் இந்த ஒரு அமலை, ஒரு பொருளை கொண்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களை தேடி அல்லாஹ் தஆலா பணத்தை அனுப்ப ஆரம்பிச்சிருவான். நாம் சொல்லக்கூடிய ஒரு அமலை, ஒரு சலவாத்தை, இந்த சலவாத்தை ஓத வேண்டும். எப்படின்னா, உங்களிடம் இருக்கக்கூடிய 10 ரூபாய் தாள்களோ அல்லது 1 ரூபாய் காயின்களோ, மொத்தம் 3 காயின்கள் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். இப்போ 1 ரூபா தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 ரூபா போன்று 3 ரூபாய் வச்சுக்கொள்ள வேண்டும். 1 ரூபா காயினை 3 வைத்து கொள்ள வேண்டும். அல்லது 10 ரூபா நோட்டு வச்சுருக்கீங்கன்னா 10 ரூபா நோட்டில் 3 நோட்டு, அல்லது 5 ரூபாய் காயின் வச்சுருக்கீங்கன்னா 5 ரூபா காயினில் ஒரு 3 காயின், இப்படி 3ஆக பிரித்து வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி இருக்கும்ல, அரிசியில் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டு இந்த ரூபாய் நோட்டுகளை வைத்துக்கொள்ளுங்கள். அரிசியையும் கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நாம் சொல்லக்கூடிய இந்த செலவாத்தை ஒரு 100 முறை ஓதிங்க. 100 முறை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல துவா கேட்டுட்டு, அந்த இடத்துல அந்த காயின்கள்லாம் இருக்கும்ல, அந்த ரூபாய் நோட்டுகள், இன்னும் அந்த அரிசி, இந்த 2லையுமே ஊதிக்கங்க. ஊதிட்டு நாம் சொல்லக்கூடிய இந்த 3 இடங்கள்லையுமே இந்த பொருளை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா போதும். 2 நாட்கள் 3 நாட்களில் பணம் நீங்கள் எந்த இடத்துல இந்த பொருட்களெல்லாம் வச்சிங்களோ அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பெருக வைக்க ஆரம்பிச்சிருவோம், பணத்தை தர ஆரம்பிச்சிருவோம். இப்போ பீரோவில் கொண்டு போய் எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னா, சமையல் அறையில் முக்கியமான இடங்கள், இந்த பணம்லாம் ஒழிச்சு வைப்பீங்கல்ல, பிள்ளைகள் எடுத்துடக்கூடாது, கணவன் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒழிச்சு வைப்பாங்கள்ல அம்மாக்கள், அது போன்ற அந்த இடத்துல இந்த ஒரு காயினையும் இன்னும் கொஞ்சோன்னு அரிசியையும் வச்சிடணும். பிறகு உங்களுடைய படுக்கை அறையில் பெட்டுக்கு கீழேயோ அல்லது தலையாணைக்கு கீழேயோ இந்த அரிசியையும் இந்த காயினையும் வச்சிடணும். 3ஆவதாக நீங்கள் நகைகள் வைப்பீங்கல்ல, நகை, இன்னும் ஆபரணங்கள், இன்னும் பணம், இதெல்லாம் வைக்கக்கூடிய பீரோவில் இருக்கக்கூடிய ஒரு லாக்கர், அந்த லாக்கரில் கொண்டு போய் இதை வச்சிருங்க. மொத்தம் இந்த 3 இடங்கள்லையுமே இந்த அமலை செஞ்சு இந்த 3 பொருட்களையும் கொண்டு போய் வச்சிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல இருந்து, அந்த எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் வச்சிங்களோ அந்தந்த இடத்துல எல்லாமே அல்லாஹ் தஆலா செல்வத்தை தர ஆரம்பிச்சிருவான். இன்னும் ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டை நீக்கி ரிசுக்கினுடைய வாசலை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு திறந்து வச்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன ஒரு அமலை செய்யணும், அப்படி என்ன ஒரு சூறா ஓதணும், இன்னும் என்ன ஒரு அமல் அப்படின்னு கேட்டால் ஒரு சலவாத்து தான். இந்த ஒரு சலவாத்தை எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா, ஜுமாவுடைய தினத்தில் தான் செய்ய வேண்டும். அதுவும் பெண்கள் அந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்னா தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். தூய்மையானவர்களாக இருந்து இந்த ஜுமாவுடைய தினத்தில் இந்த ஒரு அமலை செஞ்சு நாம் சொல்லக்கூடிய முறைப்படி அந்த பொருட்கள் எல்லாத்தையும் நாம் வைக்க சொன்ன இடத்துல போய் வச்சிங்கன்னா போதும். அடுத்த ஜுமாவிற்குள்ள அல்லாஹ் தஆலா எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் வச்சிங்களோ அந்தந்த இடத்துல எல்லாத்துலேயுமே அல்லாஹ் தஆலா செல்வத்தை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருவான், செல்வத்தை தர ஆரம்பிச்சிருவான். நம்பலை அப்படின்னா கஷ்டப்படக்கூடிய பெண்கள், இன்னும் பணத்திற்காக வேண்டி சிரமப்படக்கூடிய பெண்கள் அனைவருமே இந்த ஒரு அமலை செய்யுங்க. அந்த ஒரு செலவாத்தானது என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஹாத்தமன் நபியின வ இமாமல் முர்சலீன வ ரசூலின் பிரப்பில் ஆலமீன் என்ற இந்த ஒரு செலவாத்தான். திரும்பவும் ஓதி காட்டுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஹாத்தமன் நபியின வ இமாமல் முர்சலீன வ ரசூலி ரப்பில் ஆலமீன். இந்த ஒரு சலவாத்தினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் பணத்திற்காக வேண்டி கஷ்டப்படக்கூடிய பெண்கள், இன்னும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய பெண்கள், இன்னும் கணவன் இல்லாமல்
பணத்திற்காக வேண்டி சிரமப்படக்கூடிய பெண்கள் அவர்கள் அனைவருமே கட்டாயம் வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தினத்தில் இந்த ஒரு அமலை கட்டாயம் செய்யுங்க. இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அந்த பெண்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாற்றி அமைப்பானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.